ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் கம்பைலேஷன் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி 5 வீடியோ போட்டிருந்தோம், அதில் ஒரு வீடியோ தூக்கிட்டாங்க. ஸோ இதில் மொத்தம் 4 வீடியோ இருக்குது ஆல்ரெடி. இது 6வது வீடியோவாக தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ் கம்பைலேஷன் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எபிசோட் 6ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை ஹரிப்ரியா. ஸோ இவங்க எதிர்நீச்சல் அதன் மூலமாக அந்த சீரியல் மூலமாக ஃபேமஸான ஒரு நடிகை. ஸோ அதுக்கு முன்னாடியே சில பல சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கள வாண்டடாக ஷோக்குள்ளே கூட்டிகிட்டு அவங்களுடைய தொப்பில் காட்டணும் அப்படின்றதுக்காகவே கூட்டிகிட்டு காட்ட வச்சுருப்பாங்க அந்த கேம் ஷோவில் எல்லாமே. ஸோ இதுக்கு முன்னாடியே இவங்க சீரியல்லே நிறைய கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது வாண்டடாக நடித்தாங்களா இல்லைனா அது எதர்ச்சியாக அந்த சீன் நடிக்கும்போது விலகிச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. இதெல்லாம் எதர்ச்சியாக விலகின மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிலதெல்லாம் வாண்டடாக காட்டின மாதிரியே இருக்கும். எப்படியும் நம்ம ஹரிப்ரியாவுக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இப்போது சிங்கிள் லேடியாக இருந்துட்டு சீரியலில் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 35 வயசுக்கு மேலே ஆகிடுற நம்ம ஹரிப்ரியாவுடைய மார்க்கெட் இப்போ தான் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரசிகர்களில் நிறைய பேர் ஹரிப்ரியாவுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய டெஸ்ட்லாம் பார்க்குறதுக்காகவும் அவங்களுடைய முன்னழகை பிதுங்கி நிற்கிறத பார்க்குறதுக்காகவும் ஸோ அவங்களுடைய கொழு அந்த உடல் அமைப்பை பார்க்குறதுக்காகவும் நிறைய பேர் அந்த சீரியலில் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு டிஆர்பி ரேட்டிங்கை அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நிறைய சீரியலில் நம்ம ஹரிப்ரியா போட போகிறாங்க அப்படின்றது உறுதி. ஸோ இது வரைக்கும் அவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த சீரியல் கவர்ச்சிஸ்லேயே ஹரிப்ரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் 5 எபிசோட் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்தடுத்த நடிகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது ஹேமா. இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கு முன்னாடி சில சீரியலில் நடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடிக்கிற வரைக்கும். ஸோ இவங்களுடைய கவர்ச்சியுமே இந்த அரசல் பொருசல் அப்பப்போ வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அவங்களுடைய மாங்கனிகள் அந்த கரெக்டாக கேமரா முன்னாடி சிக்குனது. அந்த விஷயத்தை நீங்கள் ஸ்லோ மோவில் வச்சு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அதே ஹேமா தான். ஹேமாவும் ஃபரீனாவும் 2 பேருமே சேர்ந்து 2 மலைகள் மோதக்கூடிய சீன்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மோதி பிதுங்குற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அரிதான சீன்ஸ், அதுவும் ஸ்டேஜில் நடக்கிறது. ஸோ அதை கேப்சர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்காக ஸ்லோ மோஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்லோ மோஷனில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 0.25 0.5 வச்சு தெரிக்க விடுங்க. எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஹேமா. ஸோ அவங்களுடைய கொஞ்சம் குட்டி தொப்பை இருந்தாலுமே அவங்களுடைய அந்த கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அப்பப்போ லீக் ஆகுது இல்லையா சீரியலில், ஆடை விலகக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபரீனா பற்றி சொல்லவே வேணாம். அவங்க ஒரு விஜே. அவங்க நிறைய கவர்ச்சி காட்டியிருக்காங்க. வாண்டடாக ஆடைகளை குறைச்சி காட்டக்கூடிய நடிகை. 2 பேருமே மோதிர பிதுங்குற காட்சி அருமையான காட்சியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் ரொம்ப வயதான ஒரு நடிகை டிடியோட அக்கா. டிடிக்கே 40 வயசு ஆகுது. டிடியோட அக்கான்னா 45 வயசு இருக்கும். ஸோ இந்த 45 வயசு ஆண்டியோடைய அழகான இடை அழகு லீக் ஆகிருக்கு. இந்த விஷுவலில் பார்த்தாலே தெரியும். பார்த்து தெரிக்க விடுங்க. ஸோ சீரியல் நடிகைகள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்தால் ஜனனி அசோக்குமார் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ இவங்க தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நடிகைகள் பண்ணுற விஷயத்தை இவங்களும் கையில் எடுத்திருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது பெய்டு சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்ஸ்டாவில். ஸோ அந்த இன்ஸ்டாவில் பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தன்னுடைய ஆடைகளை ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்னி போட்டுக்கிட்டு வெறும் உள்ளாடையோடு நின்று அவங்கள கிளுகிழுப்பாக ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ஜனனி அசோக்குமார். ஸோ பார்க்க தான் குடும்ப குத்து விளக்கு மாதிரி சீரியலில் நடித்தாலுமே இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கனாலே கவர்ச்சி இருக்கும். ஸோ ஆனால் அதுலேயுமே பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸோடைய கவர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். அந்த பணம் நிறைய ஆடைகளை குறைச்சி வீடியோஸ் போட்டால் தான் பெய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு இறங்கி சில நடிகைகள் பண்ணுறாங்க. பூனம் பாஜுவா தான் அதுக்கு முன்னாடி கிரண் ஆரம்பித்த பிஸ்னஸை அதுக்கப்புறம் பூனம் பாஜுவா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காமனா ஜெத்மலானி எடுத்துக்கிட்டு இப்போ ஜனனி அசோக்குமார் அதில் கையில் எடுத்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் நடிகை மறுபடியும் ஷரண்யா. ஸோ இவங்களுடைய இந்த நடிகை பெருசாக ஃபேமஸே ஆகாத ஒரு நடிகை இது வரைக்குமே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வர வரைக்குமே. ஸோ இந்த சீரியலில் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய இமேஜ் உயர்ந்திருக்கு. ஸோ அதில் அரசல் பொருசலாக அவங்களே லீக்காக பண்ணக்கூடிய அந்த தொப்புள் காட்சிகள், இடையழகு காட்சிகள், முன்னழகு குலுங்கல் காட்சிகள் எல்லாமே அப்பப்போ அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் வாண்டடாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களா இல்லைனா அதுவாக லீக் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ எது எப்படியோ இதை பார்க்க சீரியல் ஆர்டிஸ்டில் இந்த நடிகையோடைய அழகு குட்டி ஹோலை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு
40 வயசை தாண்டி இருக்கக்கூடிய நடிகை கனிகா. ஸோ சீரியல்லேருந்து, அதாவது சினிமாவிலேருந்து சீரியலுக்கு வந்த நடிகையில் ஒருத்தர். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி அவர் குட்டி ட்ரௌசர் உள்ளாடையோடு நின்று அவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுடைய குட்டி தொப்பையான இடை அழகை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ கனிகாவை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த நடிகைகள்லேயே உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார் அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை வந்து பேர் கரெக்டாக தெரியல, வைஷ்ணவி அப்படின்னு நினைக்கிறேன். சன் டிவி சீரியலில் வில்லி ரோல் பண்ணுற நடிகை இவங்க. ஸோ நிறைய வில்லி ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு புடவை தான் கட்டுவாங்க. அதில் வந்து தாலி ஹைலைட்டாக தெரியும், தொப்புள் அழகும் வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சீனில் கூட பச்சை கலர் புடவையை கட்டி தாலியும் வந்து இடையழகும் தெரிகிற மாதிரியும் முன்னழகு குலுங்குற மாதிரியும் தன்னால் எவ்வளோ கவர்ச்சி காட்ட முடியுமோ காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நடிகை யார் அப்படின்றது தெரியல. ஆனால் ஸ்டேஜில் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து குடும்ப நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிவி பண்ணுற அட்டூழியமெல்லாம் இருக்குல்ல, சீரியல்லே அந்த அட்டூழியம் பண்ணுறாங்க. ஸ்டேஜெல்லாம் கிடைச்சா சும்மா விடுவாங்களா? ஸோ இந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்து என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நடிகையுமே வந்து இப்போ வாய்ப்பு கிடைச்சா போதும் நான் பூந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் இந்த நடிகைக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு, எந்த வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து இவங்க கையில் எடுத்து பண்ண சீன் தான் இந்த சீனு. ஸோ இந்த சீன் கண்டிப்பாக நமக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ரிக்வெஸ்ட், ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி இருக்குது, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொமோஷனை வந்து சிறப்பாக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த நடிகை, இவங்க வந்து நடிகை கிடையாது, சீரியல் ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இவங்க பேர் சுபாராஜ். ஸோ இவங்க வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த குக்கிங் சேனல் ஆரம்பித்து பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க மேலேயும் நிறைய பேருக்கு க்ரேஸ் இருக்குது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும், இது வரைக்குமே தெரியாது. ஸோ இவங்களுடைய ஆடை எப்படா விலகும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கக்கூடிய ரசிகர்களில் நிறைய பேர் வந்து இருக்காங்க அப்படின்றது இப்போ சமீபத்தில் தான் தெரியும். அதனால தான் இவங்களை வந்து போட்டிருக்கேன். ஸோ இவங்களுடைய இன்ஸ்டா போய் ஃபாலோ பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது, அந்த குழந்தைக்கு 5 வயசு மேலேயும் இருக்குது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இவங்களும் வந்து ஒரு ஆண்டி கேட்டகரியில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுபாராஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியெல்லாம் வந்து அவங்க தன்னுடைய இவங்களுக்கு பின்னழகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ இடையழகும் வந்து இப்போது அப்பப்போ வந்து காட்டிகிட்ருக்கிறாங்க வியூவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு ஆர்ஜே அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய அந்த கைகளை தூக்கி அந்த அழகை வந்து வழிச்சு எடுத்துருக்கக்கூடிய க்ளீனாக இருக்கக்கூடிய அந்த அழகை நான் காட்டுவேன் அப்படின்றதுக்காக காட்டுற ஒரு சீன். ஸோ இதை வந்து சீரியல் நடிகையாக நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில சீன்ஸில் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அர்ச்சனா. ஸோ அர்ச்சனாவுடைய குட்டி சொப்பையும் அந்த குழியை வந்து அர்ச்சனை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த முன்னாளும் சரி அந்த குழியுமே சரி ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுறாங்க. ஸோ அது எந்த அடிக்கடி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி காட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போது லீக் ஆகி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பாரதி கண்ணம்மாவில் ஃபஸ்ட்டு ஃபேமஸான நடிகை. ஸோ இந்த நடிகை நிறைய பேருக்கு குக் வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகையாக இருப்பாங்க, கூலாக இருக்கக்கூடிய நடிகை. ஸோ இவங்களுடைய குட்டி தொப்பில் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நடிகையோடைய டஸ்கியான தொப்பில் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இது வரைக்கும் பார்த்த நடிகைகளில் எந்த நடிகை உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எது ரொம்ப இயல்பாக காட்டினாங்க அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா, அர்ச்சனா அது நல்லா இருந்துச்சு, ஒரு செகண்ட் இருந்தாலுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சீரியல் வில்லி வைஷ்ணவி, ஸோ அவங்களோடதும் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ப்ரொமோஷன் பண்ணலாம். சீரியல் நடிகைகள் எதுக்குடா இந்த நடிகையை போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இது சீரியல் நடிகை கிடையாது, சீரியலும் நடிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து இந்த சீன் சினிமாவில் லீக்கான இந்த சீன் 42 வயசாகக்கூடிய அபிராமியோடைய க்யூட்டான அந்த காயின் சைஸில் ஹோல் இருக்குது, அந்த ஹோலை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராமோட லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பேசணும்னு நினைக்கிறவங்க பேசலாம், இதெல்லாம் ஏதாச்சும் வந்து சஜஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பேர் எப்படி காண்டாக்ட் பண்ணணுன்னு கேட்டதுக்கு இதுக்கான அது பதில் தான் இது. ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் அப்படின்ற பட்டன் மூலமாக, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கும் ஜாயின், அது மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கடைசியாக பார்க்கக்கூடிய ஆக்ட்ரஸ் அனிதா சம்பத். ஸோ அனிதா சம்பத்தோடைய முன்னழகில் அடிக்கடி
அங்கங்கே தென்படுது. ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ தான் இது. தன்னுடைய சைடு வியூவும் வந்து காட்டியிருப்பாங்க, இடி அழகும் காட்டியிருப்பாங்க, முன்னாடி கேமரா ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி விதத்துலேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வந்து கடைசி ஃபைனல் டச்சாக அனிதா சம்பத்தை வந்து வச்சு போட்டிருக்கிறோம். இவங்க இப்படி பண்ணியே வந்து 2 வீடு வாங்கிட்டாங்கப்பா சென்னையில் அப்படின்ற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்கள பற்றின கமெண்ட்ஸும் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்த நடிகையில் எந்த நடிகை பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்கள். இதை வந்து தமிழ் சீரியல் ஆக்டர்ஸோடைய கம்பைலேஷன் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம்.